இப்போ ஹீரோ என்று எங்கேயோ பார்த்திருக்கேன். உங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கா? உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியாள் இல்ல கடல்னா. ஏன் பாவா என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். ஐயோ, அவரு ஸ்டைல பாருயா. அதுக்கெல்லாம் ஒரு குடுக்குல வேணும்னே. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. இங்க பாரு அணில் அல்லாடு வர்றா. டேய் டேய், கும்பிட்டு தண்ணி கேக்குதுடா, கும்பிட்டு. அணிலுக்கு தண்ணி கொடுக்கவங்க அண்ணன் தான் போராட வேண்டியது. கொஞ்சம் போங்க கொஞ்சம் போங்க கொஞ்சம் போங்க. பிறந்த குஞ்சிடா தண்ணிக்கு கெஞ்சுதுடா. டேய் அசிங்கமா பேசாதீங்க சார். என்னடா இது? அண்ணன் என்னடா இதெல்லாம் பேசுன்னு? நான் தாண்டா பேச முடியும். ஏன்? நான் தாண்டா உயிர்மை நேயே. நான் தாண்டா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நவன். நான் தாண்டா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகனவன். நான் தாண்டா வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் வாடினவன். நான் தாண்டா காக்கை குருவி எங்கள் சாதின்னு வாடினவன். நான் தாண்டா உலகம் தழுவி நேசித்தவன். நான் உயிர்மை நேயண்டா. என் பாட்டம் தாண்டா மயிலுக்கு போர்வை போத்தனான். என் பாட்டம் தாண்டா முல்லைக்கு தேர நிறுத்தினான். பணம் வேண்டாம் வேண்டாம் என கூறிய சீமானிடம் பிடிவாதமாக பணத்தை சீமானின் சட்டைப்பையில் திணித்து வைத்து சென்ற மூதாட்டி. என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? அதுதான் இல்ல. ஃபிளாஷ்பேக். தலைவர் வரும்போது அவர் கூட நின்னு போட்டோ எடுக்கணுமா? அதெல்லாம் நான் புடிச்சிட்டேன். தட்டை தூக்கிக்கிட்டு ஆரத்தி எடுக்கணுமா? ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா, நான் எடுக்கிறேன். 500 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் கதறேன் வா. 1000 ரூபாய். ஆமா. நானும் ரவுடி தான். யாரு? 75 வருஷ கட்சி. நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. மூதேவி டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. You are not a hero. You are a little boy for the politics. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரூம்ல நானும் அண்ணன் கமலஹாசனும் பேசுற ஒரு டைம் கிடைச்சது. அப்ப நாங்க பேசுறது ஒண்ணுதான் இப்ப சொல்றேன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன. அரசியல் வேறு, சினிமா வேறு. அது ஒரு தொழில், இது சேவை. கூட்டமெல்லாம் குடும்பமாகிவிடாது, அது கலைந்து விடும். பொறாம லைட்டா கொடி நாளை உயரும். இது முதல் முறை அல்ல. அநீதி தமிழகத்திற்கு நிகழும் போதெல்லாம் கொடி உயர்த்தி பிடித்தது இந்த திராவிட குடும்பம். ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது. என்ன அடி சிங்கிறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. இந்த முறை ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயில இருந்து 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கா வீடு கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறோம். வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அவங்க பையன் அதுக்கு மேல பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். வண்டி விட்டு இறங்குறதுக்கே நனைஞ்சிட்டு போறேன், எனக்கு உடம்பு முடியாத போயிடுன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறான். அவன்லாம் மனுஷனா? இனி எவனா ஓட்டு கேட்க வரட்டும். இந்த விடியல் பயணத்தால பக்கத்து டவுனுக்கு வேலைக்கு போகிற சகோதரிகள் இந்த ஸ்டாலினுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். பஸ்ல கூட்டா கூப்பிடுறான். இது ஆச்சி, இது கூப்பிடுறது ஆச்சி. என்ன தெரியுமா பண்ணிடுறானுங்க? ஃப்ரீ பஸ்
ஃப்ரீ பஸ் நான் கேட்டோமா எங்க வீட்ல பணம் இல்லையா காசு இல்லையா எங்களால ஃப்ரீயா இது துட்டு குடுத்து வர முடியாதா இது மட்டுமா 1,31,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். சொத்தா என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு எங்கட்டே புடுங்கி எங்கட்டே கொடுத்து தமிழ் மக்கள் இதுல பாதி பேர் வராம நம்ம பஸ் மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் போற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் 1500 ரூபாயாக உயரப்போகுது. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. தலைவரே படிச்சிட்டீங்களா எங்க சொல்லுங்க பாப்போம். மனப்பாட பண்ணிட்டேன். 8+8 உதயசூரியனுக்கு தாங்க ஓட்டு. கொஞ்சோண்டு சத்தி வேணா தர நக்கிட்டு போறீங்க. நாம என்ன பிச்சைக்காரங்களா சேலை வெட்டி வாங்குறதுக்கு? வேலை வெட்டி கேளுங்கய்யா. வேலை வெட்டி கிடைச்சா சேலை வெட்டி நாமளே வாங்கலாம். அவங்கள மாத்த முடியாது, செத்தாலும் மாத்த முடியாது, நம்மளையாவது மாத்திக்கலாம். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம்